கெட்டிங் யர் நோஸ் பியர்ஸ்ட் வென் யூர் அன் அடல்ட். நிறைய வாட்டி இந்த நோஸ் பியர்சிங் பண்ணுறது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வயசாக ஆக இங்கே கொஞ்சம் நல்ல தடியாகிடும், ஏலஸாக இருக்காமல் முத்தி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் பார்ஷியலி ட்ரூ. பட் அவ்வளோவா நான் நினச்ச அளவுக்கு எனக்கு வலி இல்லை. நோஸ் பியர்சிங் வந்து ஐ வாண்டட் டு டூ இட். குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஒரு அம்மா ஆனதுக்கப்புறம் தான் நோஸ் பியர்சிங் பண்ணிக்கணும்னு நான் பண்ணிக்கிட்டேன். அப்படி தான் நான் பண்ணவும் செஞ்சேன். பட் த இம்பார்ட்டண்ட் பார்ட் ஃபார் நோஸ் பியர்சிங் இஸ் தட் நீங்கள் ஒரு நல்ல ஆச்சாரி கிட்ட போய் பண்ணலாம். இப்போ நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ்லேயே ஆச்சாரி இருக்காங்க. என்னோடது வந்து ஐ டிட் இட் இன் ஜிஆர்டி. ஜிஆர்டியில் வந்து கொஞ்சம் சீனியர் ஆச்சாரிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கொஞ்சம் ட்ரஸ்ட் இருக்குது, போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. நான் ஃபஸ்ட்டு பண்ண பியர்சிங் வந்து குட்டி ஸ்டட்டில் பண்ணிட்டேன். ஸோ கோல்டு தண்டு போடுறதுக்கு அது ரொம்ப குட்டி ஓட்டையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஐ டிடன்ட் டூ அ கன் ஷாட், ஐ டிட் அ ட்ரெடிஷ்னல் திங். பிகாஸ் கன் ஷாட் ஆல்ரெடி பண்ணி எனக்கு இங்கே ஒரு மாதிரி ஒரு மார்க் ஆகிடுச்சு இந்த செகண்ட் பியர்சிங் ட்ரை பண்ணி. ஸோ இந்த நார்மல் ஊசி வச்சு குத்துனாங்க. செகண்ட் டைமும் அந்த ஊசி வச்சு குத்துனாங்க. அண்ட் தே செட் இட் வில் பி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ பெயின் இல்லை. நம்மி க்ரீம் போட்டு பண்ணதால் அவ்வளோ பெயின் தெரியல. பட் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா வலி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இஃப் யூ பிளானிங் டு கெட் யுவர் நோஸ் பியர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் கெட் இட் டன் என்ன நைஸ் கோல்டு ஒரு ஸ்டட்டு போட்டு பியர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஷனபிளாக எப்படி மாற்றிக்கணுமோ இல்லை குட்டியாக மாற்றிக்கணுமோ மாற்றிக்கோங்க. ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல்.